கேள்வியோ இல்லை ஆரம்பிப்பதற்காக நமக்குள் பேசிக்கொண்ட ஒரு கேள்வியோ அல்ல. ஒரு சகோதரர் இந்த துபாயிலே இருக்கும் ஒரு சகோதரர் புஜேராவுக்கு சென்று சகோதரர் பிஜே அவர்கள் 1 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டார், அந்த 1 கோடியின் மதிப்பு இன்று 5 கோடியாக உயர்ந்துள்ளது, அதற்குண்டான ஆவணங்கள் எல்லாமே நாம் தயாராக வைத்திருக்கிறோம், என்னுடன் அவர் பேச தயாரா என்பதாக அந்த புஜேரா மக்களிடையே பேசி வந்திருக்கிறார். அந்த கேள்விக்கு பதிலாக துபாயிலும் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கேள்வியை முதல் கேள்வியாக வைத்து அவர் பிஜே அவர்கள் அதற்கு பதிலளிக்குமாறு கூறிவிட்டு இதை முதல் கேள்வியாக வைத்து இந்த அமர்வினை அவர்களை ஆரம்பம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாயகத்திலிருந்து பொருளீட்டுவதற்காக வெகு தொலைவு வந்திருக்கிற நீங்கள் சமுதாய உணர்வோடும் அக்கறையோடும் பல செய்திகளை அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியிருக்கிறீர்கள். இந்த நேரம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காட்டி தந்த வழிமுறைக்கும் ஏற்றதாக அமைய அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக சகோதரர் யூசுப் அலி அவர்கள் கேட்ட கேள்வியிலிருந்து என்னுடைய விளக்கத்தை நான் துவங்குகிறேன். தமிழகத்திலே நம்முடைய பொறுப்பிலே 2 ட்ரஸ்டுகள் இருக்கின்றன. அந்த 2 ட்ரஸ்டுகளுக்கும் நான் சேர்மனாக இருந்து வருகிறேன். அந்த ட்ரஸ்டுகளுக்கு சொந்தமான சொத்துக்களைத்தான் நான் எடுத்துக்கொண்டதாக அந்த ஒரு சகோதரர் பேசினார் என்று சொன்னார்கள் இல்லையா, அதனால் நிரூபிக்க முடியும் அப்படியெல்லாம் ஒரு சகோதரர் பேசியிருக்கிறார். நான் கூட இந்த புஜேரா சகோதரர் வந்து கேட்கும் பொழுது அப்படி நிரூபிக்கிறா இருந்தால் நம்ம ரெடியா இருக்கிறோம், அவர்கிட்ட டேட்டா கேளுங்க, நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பினேன். அவங்க மறுநாளே நமக்கு தகவல் தெரிவித்தாங்க, இல்லை நான் கேள்விப்பட்டதான் சொன்னேன், என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, நிரூபிக்க இயலாதுன்னு சொல்லி அவர் பின்வாங்கி கொண்டார். இந்த தகவலை புஜேரா சகோதரர்கள் சொன்னார்கள். அதனால நாளை உங்களுக்கு இதே குற்றச்சாட்டு உங்கள் மத்தியில் வைக்கப்படலாம். அது பற்றி முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது என்பதற்காக இதை விளக்குகிறேன். நம்முடைய பொறுப்பிலே 2 ட்ரஸ்டுகள் இருக்கின்றன. ஒரு ட்ரஸ்ட் முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட், இன்னொன்று முஸ்லீம் ட்ரஸ்ட். ரெண்டும் தனித்தனியான ட்ரஸ்டுகள். முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரஸ்டுக்கு கீழே எந்த விதமான அசையாத சொத்துக்கள் கிடையாது. கட்டிடங்களோ பில்டிங்குகளோ எதுவுமே கிடையாது. கார் போன்ற வாகனங்களும் கிடையாது. முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் என்பதற்கு என்ன சொந்தம் என்றால், உணர்வு என்ற அந்த வார இதழ் சொந்தம், அந்த பெயர் சொந்தம். ஒற்றுமை என்ற மாத இருமுறை வெளியிட்ட ஒரு பத்திரிகை இருக்கு இல்லையா, அந்த பேர் முஸ்லிம் மீடியா ட்ரஸ்டுக்கு சொந்தம். அதுபோக அந்த பத்திரிகையை கம்போஸ் பண்ணுவதற்கு தேவையான கம்ப்யூட்டர்கள், ஸ்கேனர்கள், பிரிண்டர்கள், டேபிள் சேர் போன்ற உபகரணங்கள் இது இருக்கிறது அந்த முஸ்லிம் மீடியா ட்ரஸ்டுக்கு. பேங்க்ல எப்ப பார்த்தாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30,000 40,000 இந்திய ரூபா, 30-40,000 ரூபாய் பேலன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். அந்தந்த வாரம் பிரிண்ட் பண்ணி அனுப்பவும் வரவும் சரியா இருக்கும். பல லட்சக்கணக்கான ரூபாய்கள்லாம் அது கிடையாது. ஆனால் வரவேண்டிய ஒரு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு வரவேண்டிய கடன்கள் இருக்கிறது. ஏஜென்ட்களுக்கு அனுப்புவோம் இல்லையா பத்திரிகை, அதன் மூலம் வரவேண்டிய கடன் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அது வரும் போவும் ஒரு 40-50,000 ரூபாயை தாண்டாது பேலன்ஸ், பேங்குடைய பேலன்ஸ். முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டுடைய சொத்துல மொத்தமே இவ்வளவுதான் இருக்கிறது. அந்த ட்ரஸ்டுக்கு அதிகமான மெஜாரிட்டியான உறுப்பினர்கள் நம்முடைய நிலைப்பாட்டை, தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
அதனுடைய சேர்மனாக ஒவ்வொரு வருஷமும் சேர்மன் தேர்ந்தெடுக்கப்படணும். நான் தான் தொடர்ந்து அதனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனுடைய செயலாளராக பி அன்வர் பாஷா அவர்கள், அது நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில பொருளாளராக இப்ப இருக்கக்கூடிய அன்வர் பாஷா அவர்கள் முஸ்லிம் மீடியா ட்ரஸ்டுக்கு செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆரம்ப காலத்திலிருந்தே தௌஹீதுக்காக அதிகமாக பொருளாதார அளவில் உதவி செய்த சகோதரர் ஜிஎம் ஷேக் என்ற ஒரு தொழிலதிபர் அதுக்கு பொருளாளராக இருக்கிறார். அந்த உணர்வுடைய வெளியீட்டாளராக அன்வர் பாஷா அவர்கள் இருக்கிறார்கள். இது நம்ம சகோதரர்களுடைய கண்ட்ரோல்ல கையில தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது மற்ற யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது இந்த ட்ரஸ்டை பொறுத்த வரைக்கும். இதுல இருந்து சொத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கோ மோசடிக்கோ எதுக்குமே இடமும் கிடையாது. எல்லாம் கூட்டாக ட்ரஸ்டாக இருந்து ஒரு முறையாக கணக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஆடிட் செய்யப்பட்டு ட்ரஸ்ட் கூட்டம் கூட்டப்பட்டு கணக்குகள் காட்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து சுருட்டினா சுருட்ட முடியுமே தவிர அப்படி சுருட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. அதுல இது ஒரு முதல் விஷயம். அப்ப முஸ்லிம் மீடியா ட்ரஸ்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சொத்துக்களும் இல்லைங்கும் போது எடுத்துக்கொண்டாரு போயிட்டாருங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. இது ஒண்ணு. அப்புறம் முஸ்லிம் ட்ரஸ்ட் என்ற பெயர்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது. இந்த ட்ரஸ்ட்லையும் இதுல நிறைய 4 சொத்துக்கள் இருக்கின்றன. முஸ்லிம் ட்ரஸ்டை பொறுத்த வரைக்கும் அதற்கு 4 சொத்துக்கள் இருக்கின்றன. இந்த சொத்துகள் எப்படி வந்தது என்பதை முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ளணும். அந்த சொத்துகள் மோசடி செய்யப்பட்டிருக்கிறதா, அது இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கிறது அப்படின்னு விளங்கிக்கிட்டீங்க என்று சொன்னா இந்த குற்றச்சாட்டு அபத்தமானது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற அந்த இயக்கத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கும் பொழுது அது சமுதாய பணி செய்வதோட மறைமுகமாக தௌஹீத் பிரச்சாரத்திற்கும் உறுதுணையாக இருக்கும். தௌஹீத் சகோதரர்கள் பாதிக்கப்படும் பொழுது அது களத்தில் இறங்கி குரல் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோடு தான் அந்த இயக்கத்தை நம்ம உருவாக்கணும் ஆரம்பித்தோம். அப்போது தௌஹீத் சகோதரர்கள் மாத்திரம் இருந்த காரணத்தினால அதை அப்ப ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு தௌஹீத் அல்லாத சகோதரர்கள் அல்லாதவர்கள் இணைந்த பிறகு அந்த தௌஹீதுக்கு பக்கபலமாகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை மறந்துவிட்டு இது களிமா சொன்ன அனைவருக்குமான இயக்கம்ங்கிற மாதிரியான ஒரு டைப்ல போய் தௌஹீது சகோதரர்களுக்கு எதிராக இப்ப நிலைக்கு போயிட்டாங்க. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் தௌஹீது சகோதரர்கள்ட்ட எதா இருந்தாலும் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பணிகளுக்காக அது செய்கிற மார்க்க பணிகளுக்காகவெல்லாம் மக்கள்கிட்ட போய் அடிக்கடி நம்ம அணுக வேண்டிய வருது. அப்ப சவுதியில் உள்ள சகோதரர்கள் சொன்னாங்க, நீங்க அடிக்கடி இப்படி நன்கொடைக்கெல்லாம் வர வேணாம், நல்ல பணி செய்வதற்காக ஒரு அசையாத ஒரு சொத்தை 1 கோடி ரூபாயில நம்ம வாங்கணும்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்துக் கொண்டு பிரச்சனை இல்லாம எல்லா பணிகளையும் செய்யலாம். திருப்பி திருப்பி மக்கள்கிட்ட போய்கிட்டு அது காசு கொடுங்க இது காசு கொடுங்கன்னு கேட்டா நல்லா இல்லைங்கிற ஒரு திட்டத்தை சவுதியில் உள்ள நம்ம சகோதரர்கள் முன்வைத்தார்கள். அதை எப்படி முன்வைத்தார்கள்னா ஜித்தாவில் இருந்து ஒரு 25 லட்சம், தம்மாமில் இருந்து 25 லட்சம், ரியாத்தில் இருந்து ஒரு 25 லட்சம், துபாய் இந்த உங்க யுஏஇ மண்டலம் குவைத் உள்ளிட்ட இதன் சார்பாக ஒரு 25 லட்சம், இப்படி நம்ம வசூல் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுல ஒரு சொத்தை வாங்கி போட்டு அதுல வர்ற வாடகை இருக்குல்ல அதை நல்ல பணிக்கு பயன்படுத்திக்கலாம், சொத்து சொத்தாவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வைத்தார்கள். வைத்த உடனே சரி அது மாதிரி செய்யலாம்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரர்கள் மறுபடி என்ன தொடர்பு அங்க மசூரா பண்ணி உங்களை மாதிரி சகோதரர்களை கூட்டி ஆலோசனை செய்த பொழுது எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, அது அநேகமா 98 ஆரம்பிக்கப்பட்டது நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் எல்லாம் தமுமுகவோ இப்ப இருக்கிற நிர்வாகிகளோ மக்களுக்கு அறிமுகமாகல. அப்போ எல்லாம் தௌஹீத் மட்டும்தான் இருந்தது. 80 இருந்து அந்த தௌஹீத் பிரச்சாரத்தை கேட்டு அதனால அந்த சகோதரர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, அந்த ட்ரஸ்ட் தமுமுக ட்ரஸ்ட் இருக்கக்கூடாது, அந்த சொத்து வாங்குறது தமுமுகவின் பேர்ல வாங்கக்கூடாது, அது நல்ல பணிகளுக்காக செய்யறது. இந்த அமைப்புடைய நிர்வாகத்தை வேற யாரும் நாளை கைப்பற்றிக் கொள்ளலாம். என்ன ஜனரஞ்சகமான அமைப்பு, பொதுக்குழு கூடி நீங்க எல்லாம் போங்கன்னு தட்டி விட்டு தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பா கூட மாறிடலாம். அப்படிலாம் ஆகும்பொழுது இந்த சொத்து